எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்கார், ஜெய் ஜெகநாத். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியல, மைண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது சொல்கிறதுக்கே பிரச்சனை வந்து சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய இதாகும்போது அது ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்குது. அதை கேட்கும்போது நம்ம உண்மையாக இருக்கிற விஷயம் கூட உங்ககிட்ட சொன்னால் பொய்யா இருக்கா அப்படின்ட்டு. அதனால் நான் எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்க விரும்பலை. நான் இவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போது நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து இன்னும் நான் வந்து காசு வாங்கலை. காசு லேட்டாக அவங்க வந்து தருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனால 1ஆம் தேதி வந்து எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட சோகத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர் எங்களோட வீட்லையுமே இதே மாதிரி தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. நேற்று வந்து விஷ் பண்ணவே முடியல என்னால். சாரி, அவங்க எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. நேற்று ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என்னால் வீடியோ போடுறதுக்கு கூட வந்து ஒரு மாதிரி ஃபேக்காக நடித்து போடுற மாதிரி எனக்கு இருக்கல. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றதுனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவே காலையிலேயே வந்து போட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நேற்று விநாயகர்கிட்டையும் ஈவினிங் மேலே ஒரு 7 மணிக்கு வேலை அங்கே போயிருந்தேன். அங்கேயும் வந்து பூஜை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் இதில் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே. 11 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். வெறும் சாதா ப்ளவுஸ் தான். இது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து ஸ்டிச் பண்ணது. இது வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட் கொடுத்தது. ஓகேங்களா? இதை வந்து சூப்பராக இருந்துச்சு. அது டிசைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து சாதா தான். அதுக்குள்ளே வந்து ஒன்று வந்து பேக் சைடில் வந்து அடைச்சி திருப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஊக்கு அதெல்லாமே வந்து கொஞ்சம் இதில் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஏன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணாத மாதிரி உள்ளேயே கொடுத்து கையில் வந்து தைக்காமல் உள்ளேயே கொடுத்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இதுக்காக நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு வந்து நான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹெம்மிங் பண்ணி ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு வந்து அதே மாதிரி அடித்து திருப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுத்துக்கு வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கு வந்து திருப்பி அடித்து போட்டிருக்கேன். எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நான் இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கையிலேயே தைச்சிருக்கேன். மற்ற எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணவும் முடியல. இங்கே பாருங்கள். ஆனால் செம்ம ஃபிட்டிங்காக டைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து நினைக்கக்கூடாது. சூப்பராக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட எடுத்தே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அப்போது என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஹெம்மிங் பண்ணாமல் பைப்பிங் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பைப்பிங் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸ்டிச்சிங் வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். யாருக்கெல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கட்டிங் அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. கட்டோரி ப்ளவுஸும் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எந்த சைஸ் வந்து உங்களுக்கு கட்டிங் வேணும், எந்த சைஸ் வந்து ஸ்டிச்சிங் வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் கட்டிங் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து சைஸோடு நீங்கள் வந்து உங்களோட அளவு வந்து என்னோடய இதில் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. அந்த அளவு வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து துணி பத்தலைன்னு சொல்லிட்டு துணி வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் இதே கலரை எடுத்து நான் வந்து கைக்கும் இடுப்புக்கும் வந்து அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ராக் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரீயில் கன்வெர்ட் பண்ணி ஃப்ரில் வச்சு தான் வந்து குட்டி குட்டி ஃப்ரில் வச்சு தான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பஃப் டிசைன் வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக்கு. பேக் வந்து சிம்பிளாக வந்து இப்படி வச்சுருக்கேன். அதோட டசல்ஸ் பாருங்கள், நாட் நல்லா இருக்காங்க பேக் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு பாருங்க. இதோட 3வது ப்ளவுஸ் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததவங்க ஃபிட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டிசைன், ஆனால் இந்த வாட்டி லேஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு 8-9 இன்ச் வச்சுருக்கேன். பேக் நெக் ஹூக்ஸு, ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி. இது கட்டிங் போட்டிருப்பேன், ஸ்டிச்சிங் போட முடியல. ஏன்னா அவங்க அர்ஜென்ட் நாளைக்கு விநாயகர் பண்டிகை அப்படின்றதுனால கட்டணும்னு சொன்னாங்க. இதுதான் சாரீ, பட்டு சாரீ மாதிரி. பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி. அவங்க போன வாட்டி ஸ்டிச் பண்ணது கூட என்கிட்ட இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இதுவும் நான் ஸ்டிச் பண்ணதான். போன வாட்டி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, இதே கலர் பட் லேஸ் மட்டும் வேறு வச்சுருப்பேன். டிசைன் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? ஆனால் சேம் கிளாத்து தான், கலர் மட்டும்தான் வேறு. இந்த கலர் நல்லாயிருக்கு எடுப்பா இருக்குல்ல. 32 சைஸ் இது, 42 சைஸ் இது. ஃப்ரண்ட்லேயும் வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள், இது வந்து 3வது நாள் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க சாமிக்கிட்ட. அவல், அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பலாவ் அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. காய் சோறுன்னு சொல்லுவாங்க அங்கே. விநாயகர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 3வது நாள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த 3 நாளுமே ஃபஸ்ட்டு நாள் எப்படி செஞ்சாங்களோ அந்த 3 நாளுமே அதே மாதிரி பூஜை பண்ணி ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. முந்தா நேற்று வந்து என்னால் போக முடியல. இது வந்து நேற்று நைட் எடுத்த வீடியோ. சூப்பராக இருந்துச்சு சாமியை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. பாப்பா வந்து இந்த மாதிரி போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பூஜை பண்ண போகிறாங்க. அதை வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் டைரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூசாரி அதான் கண்ணால பூசாரி பாட்டு ஒரு நோய் போட ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய்.